கடந்த காலத்தில் தற்போது திமுக அரசு காலத்தில் அடிப்படை பொருட்கள் விலை மாற்றம் அதான் டிஃப்ரெண்ட். அது எனக்கு தெரியுது. மெயினா வந்து பால் விலை எவ்வளவு இருந்தது முதல்ல? பால் விலை நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன இதுக்கும். அப்புறம் சமையல் என்ன எல்லாம் 30-40 ரூபாயாவது குறைஞ்சது இருக்கு ஒவ்வொரு லிட்டருக்குமே. நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க? மினிமம் 2 லிட்டர்ஸ் ஆகும். சர்க்கரை சர்க்கரையும் இல்ல, அதெல்லாம் அப்படியே டபுள் தி ரேட் தான். நம்ம சர்க்கரை எல்லாம் நம்ம 3 கிலோ தாண்டினாலும் குறையாது ஒரு மாசத்துக்கு. அப்ப அதெல்லாம் வந்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலா நமக்கு நிறைய மாசத்துக்கு எவ்வளவு கிலோ சர்க்கரை வாங்குறீங்க? 3ல இருந்து 4 கிலோ வரும். இது ஈபி சொல்லவே வேண்டாம். நமக்கு யூஸ் பண்றது ஒரு லிமிட்டுக்கு மேல அதுக்கு ஒரு பெனால்டி அது வரும். அது ஃபர்ஸ்ட் ரேட்டே அது பயங்கர ரேட் தான். அதாவது 10 ரூபாய். இன்னைக்கு ஆவரேஜா போட்டோம்னா ஒரு யூனிட் 10 ரூபாய் வருது. ஆமா 10 ரூபா வருது. ஆமா 10 ரூபா வருது. கடந்த ஆட்சியில எவ்வளவு பில் கட்டிருக்கீங்க? முதல்ல வந்து 4000 கட்டினா இப்ப 8000 கட்டுறோம். 100% ஏறி போச்சு. டபுள் அப்படியே ஆயிடுச்சு. ஹவுஸ் டாக்ஸ் டாக்ஸ் முதல்ல 3000 சில்லறை இருந்தது, இப்போ 9000 சில்லறை இருக்கு. குடும்ப மளிகை செலவு எவ்வளவு வருது? மளிகை செலவு இப்ப 30,000 ஆகுது. தாராளமா 15,000 ஓட்டலாம் இப்போ. அதான் எல்லாமே அப்படி டபுள் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுல? 4 பையன், சின்ன பையன் சேர்த்து 5 வருஷத்துக்கு நீங்க 13 லட்சம் ரூபாய் லாஸ். 13 லட்சம் ரூபாய் இல்ல? சரி, இந்த கங்கமூல் தெரு ரோடாவது போட்டாங்களா? அது போடுறாங்க, உடனே ஒரு மலையில இதாயிடுச்சு.